நம்பிக்கையின் செய்திகளுக்காக புதியவன். 23 மீனவ கிராமங்கள் வேட்பாளருக்கு ஆதரவு. சென்னை திருவொற்றியூர் அதிமுக வேட்பாளர் கே. குப்பன் அவர்களை ஆதரித்து மீனவர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மீனவர்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி நல்ல தண்ணீர் ஓடைக்குப்பம் கிராமம் முதல் எண்ணூர் சிவன் படைவீதி கிராமம் வரை வேட்பாளருக்கு ஆதரவு தருகின்றோம் என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் மீனவ சமுதாய தலைவர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த அளவுக்கு பேசி அவங்கள ஓட்டு வாங்கி அவங்க ஓட்டையும் நம்ம வெட்டலைக்கு போட சொல்லி அந்த கும்பலவர்களை பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டும். கமலமாறன், தமிழ்நாடு மீனவர்கள் தலைவர். அன்பு மீனவர்களே, நான் உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஒவ்வொரு தலைவரும் பஞ்சாயத்தெல்லாம் ஒவ்வொருத்தரும் சிறப்பான கருத்துக்கள் சொன்னாங்க. திருவொற்றியூர் தொகுதி எவ்வளோ முக்கியம் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு மீனவர் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மீனவர் வசிக்கிற மீனவர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மக்கள் வசிக்கிறாங்க. அதே மாதிரி ராமேஸ்வரத்துலையும் பெரும்பாலும் மக்கள் வசிக்கிறாங்க. அது விட்டா சென்னையில் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் தென்சென்னை வளர்ச்சி ரெண்டுமே மீனவர்களுடைய பூர்வீகம். சென்னை என்பது மீனவருடைய அடையாளம். அதுக்கு தான் வேறு சமூகம் வந்து இங்கே குடியிருந்து அம்மாறாங்க. எங்கெங்க கொலைக்கு வந்தவங்க வாழ வந்தவங்கலாம் மாவட்ட செயலர், தலைவர், பகுதி செயலர், எம்எல்ஏ ஆகிறாங்க. ஆனால் பாரம்பரியமாக பூர்வீகர்கள் நாம ஒரு மாவட்ட செயலரோ பகுதி செயலரோ ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது. இப்போ திருவள்ளூர் தான் வந்து அம்மா ஒரு அடையாளம் மீன தொகுதியாக இருக்குது. அதை ஒட்டி தான் சாமியாருக்கும் மீனை கொடுத்து இது மீன தொகுதியாகவே இருக்குது. இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மீனவரை வந்து சீட்டு கொடுக்காம அவரை புறக்கணிப்பு என்பதுன்னா மீனவர்கள் ஏற்படுத்தி ஆர்ப்பாட மாட்டாங்க, திமுகவுக்கு அடிமையாக இருப்பாங்க, இல்லை கட்சிக்கு அடிமையாக இருப்பாங்க, எப்படிதான் ஓட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்மளோட அடையாளத்தை என்னைக்கும் மறக்கக்கூடாது. நம்மளுடைய அந்த அர்த்தங்கள்ல அது நிறைய விஷயங்கள்ல நம்ம மீனவ சமுதாயம் ஒத்துமையாக அந்த பண்ணியிருக்கோம். ஆர்வம் மாதிரி கட்டி கொடுக்கணும்னு சொல்லி நான் எல்லாமே மனு கொடுத்துருக்கோம். அது எங்களுக்கு என்னன்னா தொழில் பண்ண முடியல. நான் இங்கே வரணும்னு வச்சுக்கா 10 கிலோமீட்டர் 4-5 கிலோமீட்டர் இங்கே வந்து நாங்கள் தொழில் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இதெல்லாம் வந்து அவங்க இடத்துலேயே இருந்தால் அவங்க 10 ரூபா சம்பாதிச்சு போக முடியும். அந்த தவிர்க்க முடியல. நிறைய கஷ்டங்கள் அனுப்பிடும். கோர்ட்லாம் படிச்சு இருக்கு நம்ம தொழில் பண்ணும்போது எல்லாம் நம்ம வந்து கருத்துல சொல்லணும் தெரியுதுன்னு அந்த இடத்துல ஆர்வம் மாதிரி கட்டுற மாதிரி ஒரு நம்ம சமுதாயத்தில் கேட்டு பண்ணுற மாதிரி பார்க்கலாம். நிர்வாகிகளுக்கும் மற்றும் வருகை தந்த பொதுமக்களுக்கும் எனது முதற்கல்வி தெரிவித்துள்ளேன். கடந்த 1999 நமது இப்போ இருக்கிற வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் குப்பன் அவர்களுக்கு 1991 அனைத்து அண்ணா திராவிட மாவட்ட கழகத்தில் சீட்டு கொடுத்தார்கள். மீனவ சமுதாயம் என்டிஓ குப்பத்திலிருந்து காட்டுக்குப்பர்களும் அனைத்து கிராமங்களும் கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒருங்கிணைந்து வாக்களித்து பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. 2011 வெற்றி பெற்றார். தற்சமயம் வந்துட்டு போன இதோடு வந்துட்டு 2 பேர் நிற்கிறாங்க. அனைத்து அண்ணா திராவிடம் திமுக நிற்கிறாங்க. இதை வந்து அனைத்து கிராமங்களும் அவங்கவுங்க கட்சிக்கு அவங்கவுங்க வாக்களிச்சுக்கிறாங்க. வாக்களித்து 2019 அனைத்து கிராமமும் ஒன்று சேர்ந்துதான் நம்ம அவங்க வாக்களிப்போம். நம்ம கூப்பன் மட்டும் நம்ம கேன்சல் பண்ணி பண்ணியிருக்கிறோம். பண்ணி வெற்றி வாய்ப்பு கூப்பனை எடுத்துருக்கிறேன். ஆனால் நம்ம ஜாதியில் வரும்போது ஒரு மீனவர் வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அதே போல் இப்போ வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து குறைஞ்சபட்சம் 600 கிராமத்துக்கு மேலே நம்ம கிராமம் இருக்குது மீனவர் சமுதாயத்தில். ஒரு மீனவர் தொகுதி கூட நம்ம கட்சிக்கு திமுக கொடுக்கல. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் ஜெயக்குமார் அவர் ஒரு மீனவ சமுதாய சார்பு கொடுக்கல. அவர் ஒரு விஐபி. அவர் 91 4 முறை ஜெயிக்கிறாரு, 4-5 முறை ஜெயிக்கிறாரு. அவர் அனைத்து அமைச்சரும் நிற்கிறாரு. சட்ட அமைச்சுக்கிறாரு, மீனவர்களும் பால்வளர்கள் கால்நடை அனைத்து அமைச்சரும் கொடுக்குறாங்க. ஆனால் திருவள்ளூரில் பொறுத்த அளவுக்கு இதுவரையிலும் அமைச்சர் அண்ணாச்சி மேலே திமுக கொடுக்குறாங்க, சாமி கொடுக்குறாங்க. போன முறை கூட முறையாக கொடுக்கும்போது சங்கம் விட்டு தான் ஆகணும். காரணம் கடவுள் யாருமே மீனவ சமுதாயம் கிடையாது. ஒரே கேபி சங்கர் மட்டும் தான் எம்எல்ஏ கிடையாது. ஒரே
மீனவர் சமுதாயம் புறக்கணி ஒரே காரணம் அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்துறாங்க. இப்போது நம்ம அண்ணன் பூப்பாண்ட திருவள்ளூர் சேர்ந்தவர் அவர் வந்துட்டு கட்சி பாகுபாடு எப்படியோ இருக்கலாம். இது மீனவ சமுதாயத்தில் நம்ம ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்த அனைத்து கட்சி பாகுபாடு நம்ம அவருக்கு வாக்களிக்கணும். பெரிய வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கணும். ஏன்னா வந்துட்டு பேர் ரவுண்ட்லாம் வரும்போது அனைத்து கட்சி வரும்போது ஒருங்கிணைக்க மாட்டாங்க. அந்த கட்சிக்கு தான் அவங்க கட்சிக்கு அவங்க ஓட்டு கொண்டு போயிடும். இன்னைக்கு நம்ம மீனவர் சமுதாயத்தில் வரும்போது நம்ம ஒருங்கிணைந்து வச்சாதான் மீனவன் நின்றால் தான் ஜெயிக்க முடியல. ஒரு கட்டையிலே நம்ம உருவாக்கணும். நாளைக்கு காத்து நிற்பான், நாளைக்கு வந்து ஊழலை போகக்கூடாது, நாளைக்கு நான் நிற்பேன். இது காரணம் மீனவ சமுதாயம் ஜெயிக்கணும். மீனவ சமுதாயத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். இங்கே வரிய தந்துடும் 18 கிராமமும் அப்புறம் மீனவ சமுதாய நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர் அவர், திருவத்தூர் குப்பத்தை சார்ந்தவர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குப்பனால இன்னைக்கு நான் எண்ணூரில் இருந்தேன்னா ஒரு கௌரவமாக சொல்லணும்னா வேலை வாய்ப்பு, மின்சார வாரியத்தில் வேலை வாய்ப்பு வாங்கியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவருடைய வாக்குறுதிகள் பார்த்தா இந்த ஆர்பர் வந்து இந்த சூரிய மீன்பிடி ஆர்பரை வந்து ஆழப்படுத்தி இன்னும் திருவள்ளூர் குப்பம் அதிகமாக பயன்பெற அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லி அந்த ஒரு உத்தரவாதமும் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் தலைவர்கள் நிறைய உருவாகி இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா IAS IPS இதில் யாருமே இல்லை. அதிகப்படியாக படிப்பு நம்ம BEO இல்லை டிப்ளமோ இல்லை MBBS பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் 10 பேர் 20 பேர்னு இப்போ ஒவ்வொருத்தராக வளர்ந்து வந்துருக்கிறோம். இன்னைக்கு அவரை தேர்ந்தெடுத்தோம்னா கண்டிப்பாக IAS IPSக்கு வந்து ஒரு அகாடமி உருவாக்குறதுன்னு சொல்லி அவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ப்ளஸ். இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் வந்து நம்ம முன்னேறணும் வளரணும்னா நம்ம பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்த்தோம்னா தான் நம்ம சமுதாய வளர்ச்சி வரும். எவ்வளோ தலைவர் உருவாகிறோம், எவ்வளோ தலைவர் நம்ம வரோம் போகிறோம். ஆனால் சமுதாயத்தில் கையில் எடுக்கணும்னா குப்பனை மாதிரி ஆளுங்க கையில் இருந்தால் தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய வளர்ச்சி வரும். அமைச்சராக இருக்கிறாங்க, MLA இருந்திருக்கிறாங்க, ஆனால் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா குப்பனால மட்டும்தான் பேர் சொல்ற மாதிரி இன்னைக்கே பார்த்தீங்கன்னா 515 பேர் எண்ணூரில் வந்து உருவாகி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்களும் வேலை வாய்ப்பு வந்து கேட்டுன்னு தான் இருக்கிறோம். இப்போதையும் கேட்டுன்னு இருக்கிறோம். போன MP எலெக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா ஆர்பரில் வந்து நாங்கள் எய்ம் பண்ணி கேட்டோம். அண்ணன் குப்பண்ணா வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்திருந்தாருன்னா போன எலெக்ஷனில் குப்பண்ணா ஜெயிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து எண்ணூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆர்பரில் வேலை வாங்கி கொடுத்துருப்போம். ஏற்கனவே போன சென்னை துறைமுகத்தில் எடுத்துன்னு வச்சிங்களேன், இந்த நடுக்குப்பம் அப்புறம் அந்த அயோத்தி குப்பம் இங்கே இருக்கிறவங்க தான் வந்து மீனவர்களாக இருந்து அப்போ வேலையை சேர்ந்தாங்க அங்கே. ஆனால் அந்த நிலைமை வந்து இங்கே உருவாக்கக்கூடாது. இன்னைக்கு தகுதி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் எல்லாருமே இருக்கிறோம். ஆனால் நம்மளால ஒரு வேலை வாய்ப்பு வாங்க முடியல. எண்ணூரில் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் இருக்கு. ஆனால் மண்ணின் மைந்து நம்ம தான் சொல்லிக்கிறோமே தவிர ஒருத்தவங்களுக்கு உள்ளே போக முடியல. இதே வடநாட்டில் இருந்து உள்ள வரான் அவன், ஏன் அவனுக்கு இருக்கிற தகுதி நமக்கு இல்லையா? இப்போ நாங்கள் EB சேர்மன் நேரடியாக இதுதான் கேட்டோம், நாங்கள் வலியுறுத்துறோம். எங்ககிட்ட தகுதி இல்லையா சொல்லு. ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தோம், ஒற்றுமை இல்லை. இன்னைக்கு சமுதாய அடிப்படையில் எல்லாமே வலிமையாகவும் ஒற்றுமையாக இருக்கிறோம். அந்த ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே இந்த ஆர்பர் வந்தாலும் இதில் அதிகப்படியாக வந்து நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் எல்லாத்திலையும், உற்பத்தியிலும் சரி இந்த துறைமுகத்திலும் சரி எல்லாத்திலையும் நம்மளால தான் இருக்கணும்ன்றது தான் இவர் குப்பனானுடைய ஆசையும். அவரும் அதெல்லாம் உறுதி கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு, சமுதாயம் வளரணும். இந்த சமுதாயம் வளர்னால் குப்பனை பாதி ஆளுங்களால தான் வளர முடியும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏற்கனவே இருந்தா MLA இருந்திருக்கலாம். நான் வந்து இது வந்து கட்சி சார்பு இல்லாமல் பொதுவாக பேசுகிறேன். பொதுவாக வந்து சமுதாய அடிப்படையில் பேசும்போது இதெல்லாம் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மளால் ஊரில் வந்து குப்பனுக்கு வந்து ஓட்டு போட வைக்க வேண்டியது நம்ம கடமை. அதனால எல்லா ஊருமே வந்து இதில் ஒட்டுமொத்தமாக அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சமுதாய அடிப்படையில் ஊர் அதான் தலிஞ்சே மறியல் பண்ணி நம்ம வந்து அந்த எலெக்ஷன் அன்னைக்கு 23ஆம் தேதி ஓட்டு நம்ம வந்து ரெட்டாலியை போடணும்னு சொல்லி கேட்டுக்கின்னு என்ன பேச வாய்ந்த நன்றி கூறி வருகிறேன். நன்றி. அடுத்து வந்து இப்போ நம்ம தீர்மானம் இப்போ வந்து ஒன்று எழுதியிருக்கிறோம். அது வந்து எல்லா ஊரும் வந்து நம்ம ஏற்றுக்கின்னு நம்ம கையெழுத்து போடணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். முதல்ல கலந்து நாடு 2026 நேரம் 12 மணி அளவில் தொகுதிக்கு உட்பட்ட மீனவ கிராமங்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் திருவொற்றூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மீனவ கிராமங்களின் ஆலோசனை கூட்டத்தில் திருவொற்றூர் குப்பம், திருச்சினாங்குப்பம், நெட்டுக்குப்பம், தாளங்குப்பம் கிராமங்கள் தலைமையில் கீழ்கண்ட கிராமங்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாரதி, தயாளன், கபடி மாறன், மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
இக்கூட்டத்தில் ஒண்டிக்குப்பம், காசி விசாலாட்சி குப்பம், பலகைத்திட்டை குப்பம், முகத்துவார குப்பம், எர்ணாவூர் குப்பம், காட்டுக்குப்பம், சின்ன குப்பம், பெரிய குப்பம், என்டிஓ குப்பம், காசி விசாலாட்சி குப்பம், கேவிகே குப்பம், எர்ணாவூர் குப்பம். இக்கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஏகமனது மீனவ சமுதாய ஒற்றுமை ஓங்க திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட மீனவ கிராமங்கள் அனைத்தும் மீனவரான கே. குப்பன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க அனைத்து மீனவ கிராமங்களும் கட்சிக்கு அப்பாற்பட்டு அனைவரும் இரட்டை இலக்கு வாக்கு செலுத்துவோம் என்றும் அனைத்து கிராமமும் ஊர் மறியல் செய்து வாக்கு அளிப்பதாக தீர்மானம் ஏகமனதாக இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் திருவொற்றியூர் குப்பத்தின் சார்பாகவும் நம்ம மீனவ அமைப்புகளின் சார்பாகவும் அனைவருக்கும் மிக்க நன்றியை திருவொற்றியூர் குப்பன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திருவொற்றியூர் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற அண்ணன் கே. குப்பன் அவர்களுக்கு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் 23/4/2026 அன்று ஒட்டுமொத்த மீனவ கிராமங்களிலும் ஊர் கழிஞ்சு இரட்டை இலை சின்னத்தில் அவருக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இன்றைக்கி ஏகமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் என்ற கோரிக்கையை தொடர்ந்து நாங்கள் வச்சுட்டு வரோம். அந்த வகையில் அதிமுக மட்டும்தான் இந்த தடவை திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கே. குப்பன் அவர்களுக்கு அதிமுக இருக்க காரணத்தினால ஒட்டுமொத்த மக்களும் ஊர் கழிஞ்சு அவருக்கு முழுமையாக ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணிக்கிறோம். இந்த சிறப்பான கூட்டத்தை தலைமையில் மீனவ கிராமங்களுடைய தலைமையில் நடந்த இந்த கூட்டமானது மிக சிறப்பாக நடந்தது. இதற்கு எங்களோடு வந்திருக்கக்கூடிய நீலமன்ற கட்சியினுடைய தலைவர் பாரதி அவர்கள், இந்திய மீனவ சங்கத்தினுடைய தலைவர் நாகன் அவர்கள், தமிழ்நாடு மீனவர்கள் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் கபடிமான் அவர்கள், மகேஷ் பாரம்பரிய மீனவ சங்க தலைவர், அதே போல எங்களோடு கல்பாக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நீலமன்ற கட்சியுடைய நிர்வாகி நேரு அவர்கள், இப்படி நாங்கள் எல்லாமே நேற்றைய தினம் ஒட்டுமொத்தமாக திருவொற்றியூர் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மீனவ கிராமங்களுக்கு சென்று அவருடைய நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் சந்திக்கும் பொழுது அவர்கள் முழுவதுமாக மிக எழுச்சியோடு நம்முடைய சமுதாயத்தின் சார்பில் இருக்கக்கூடிய குப்பன் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய நாங்கள் ஏற்கனவே முடிவெடுத்திருக்கிறோம் என்கிற தகவலை ஒவ்வொரு கிராமத்திலும் செல்லும் பொழுது எங்களுக்கு சொன்னார்கள். அதை நிரூபிக்கும் விதமாக இன்று நடைபெற்ற சமுதாய கூட்டத்திற்கு அனைவரும் வந்திருந்து அதையே தீர்மானமாக எடுத்து இன்று முடிவெடுத்திருக்கிறார்கள். எங்களை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்த திமுக என்கிற கட்சிக்கு மட்டுமல்ல, எங்களை புறக்கணிக்க நினைக்கின்ற அத்தனை கட்சிகளுக்கும் எங்களுடைய ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளராக அந்த குப்பன் அவர்கள் இருப்பார் என்பதற்கு கட்டை கூறுவதமாக அனைத்து மீனவ கிராம சபைகளும் சேர்ந்து எடுத்துக்கக்கூடிய முடிவை ஏகமனதாக நாங்கள் வரவேற்று முடிக்கிறோம். நன்றி. திருவொற்றியூரில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களின் சார்பாக திருவொற்றியூர் குப்பத்தின் கிராமத்தில் இன்னைக்கு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள குப்பண்ணனை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் மீனவர்களை புறக்கணிக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புறக்கணிக்க போடுறோம் அரசியலில். ஆனால் அரசியலில் இன்னைக்கு திருவொற்றியூரில் குப்பண்ணனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அவரை பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செஞ்சு அவரை ஒரு மந்திரி ஆக்கணுன்றது
இந்த திருவள்ளூர் பகுதியில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களுடைய எண்ணம். அதனால அரசியல் பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஊரை தலைஞ்சி நாங்கள்லாம் வந்து குப்பண்ணனை பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யறதுக்காக இன்னைக்கு கூட்டம் போட்டோம். இந்த கூட்டத்தில் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களும் கலந்துக்கினாங்க. அதுக்கு வந்து தலைமை ஏற்றது வந்து பார்த்தீங்கன்னா 4 கிராமங்கள் வந்து தலைமை ஏற்றுக்கினாங்க. திருவெற்றியூர், திருச்சினாங்குப்பம், நெட்டுக்குப்பம், தாளங்குப்பம் இவங்களுடைய தலைமையில் நடந்தது. எல்லா வந்து இந்த அனைத்து மீனவர் கிராமங்களும் வந்து ஒருமித்த கருத்தோடு அரசியல் பாகுபாடு இல்லாமல் நாங்களாம் வந்து குப்பனுக்கு இரட்டை சின்னத்தில் ஓட்டு போட்டு அவரை வெற்றி பெற செய்து அவரை வந்து மந்திரி ஆக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை இங்கே நிறைவேற்றிருக்கோம். இன்று திருவொற்றியூர்குப்பம், கிருஷ்ணாங்குப்பம், நெட்டுக்குப்பம், தாளங்குப்பம் ஆகிய மீனவர்களின் கிராமங்கள் சார்பாக திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட 18 மீனவ கிராமங்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மீனவ அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மீனவர்கள் ஒற்றுமை ஓங்க அனைவரும் இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஆண்ட கட்சி எங்கள் மீனவ சமுதாயத்தையே புறக்கணிச்சிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 50 லட்சம் மீனவர்களுக்கு மேல் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு தொகுதி கூட இன்றைக்கி அவங்க ஒதுக்கலை. இன்றைக்கு திருவொற்றியூர் தொகுதிக்கு நாங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக ஆட்சி ஆண்ட திமுகவுக்கு நாங்கள் அளிக்கிற ஒரு வாக்கும் அங்கே ஆட்சி செய்த ஸ்டாலினுக்கு போய் சேரணும். மீனவ தொகுதிகளுக்கு இனிமேல் மீனவருக்கு தான் சீட்டையே கொடுக்கணும், மற்ற யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரியணும். மீனவர்கள் ஒற்றுமையாக இன்றைக்கி நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கோம். 18 கிராமங்கள் ஒருங்கிணைந்து அனைவரும் மீனவராகிய குப்பன் அவர்களுக்கு வாக்களித்து அவரை பெருவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து அவரை அமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். இன்றைக்கி அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் எங்கள் மீனவர் ஒற்றுமையை நாங்கள் நிலைநிறுத்துவோம். இனிமேல் மீனவர்கள் புறக்கணிக்கும் ஒவ்வொரு போராட்டத்திலும் அனைத்து மீனவர்களின் பங்கும் இருக்கும் என்பதை உங்களுக்கு ஆணித்தரமாக நாங்கள் இங்கு கூறிக்கொள்கின்றோம். எங்கள் சமுதாயத்தை புறக்கணிக்க அனைவரும் குரல் கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.